ஆனா இதை முதல்ல பேசியது யாருன்னே? முதல்ல பேசியதே நான் தான். அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்கு, என் மேல கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்கெல்லாம் வாய்களையே சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. வாய்களையே சேலம் மாநாட்டுல சமூக நீதி. இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீங்களாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்க? அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டா சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிறேன். முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதரர்கள்